மக்களை இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, மூணாவது ப்ரோமோல ஆதிரை எனக்கு தெரிஞ்சு இதுக்காகவே வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்த மாதிரி இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரையை எஃப்ஜே யூஸ் பண்ணி அதனால தான் ஆதிரை எவிக்ட் ஆகி போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போச்சு இல்லையா? அதை வெளியில போயிட்டு உணர்ந்த ஆதிரை, எஃப்ஜே தான் நான் வெளியே போக முழு காரணம். அவன் என் கூட ஒரு காதல் சீக்வன்ஸையை ட்ரை பண்ணி என்ன எவிக்ட் பண்ணிட்டு உள்ள அவன் சேவா இருந்துட்டான். அதை தாண்டி உள்ள வியானாங்கிற ஒரு பொண்ணை வச்சு ஒரு கார்டா இப்பவும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் லவ்ங்கிற ஒரு சீக்வன்ஸையை கிரியேட் பண்ணி என்ன எப்படி அடிச்சு எவிக்ட் பண்ணானோ அது ஒரு கேமா எடுத்துக்கிட்டு வியானாவும் இப்படிதான் பண்றான். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற கோர்ட்டு டாஸ்க்ல ஜட்ஜு முன்னாடி இதை எனக்கு அனலைஸ் பண்ணி எனக்கான தீர்ப்பை கொடுங்கன்னு பிக் பாஸ் கிட்ட நேத்து கொண்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை இன்னைக்கு விசாரிச்சதுல எஃப்ஜே நான் ஆதிரை கிட்ட நடந்துகிட்ட அந்த விஷயம் உண்மையாவே ஒரு ஃபேக்கா இருந்தது அப்படின்னு ஆதிரை உணர்றாங்கன்னா, அதுக்காக நான் இந்த இடத்துல ஆதிரை கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சுக்குங்க ஆதிரை. நான் அது மாதிரி நீங்க அப்படி நினைச்சிருந்தா அதுக்கு உண்மையா நான் என் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஜே ஆதிரை சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான். ஆனா ஆதிரையும் அதுக்கு தொடர்பா தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஜே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ஆதிரை விலகி போக வேண்டியதானே. ஆதிரையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதனால எவிக்ட் ஆகி போனாங்க. வியானாவும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா, இப்போ வியானாவை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, சோவை நீ ஒரு மாதிரி நடந்துக்காதா அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ண வேண்டியதானே. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே ஆடின கேம் தப்புனா ஆதிரை நீங்க ஆடின கேமும் தப்பு தான். சரி, எனிவே உங்களுக்கு நீங்க எவிக்ட் ஆனதுக்கான ரீசன் எஃப்ஜே அப்படிங்கிற அந்த இதுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆதிரை எஃப்ஜே ரெண்டு பேரும் அதே வேலை தான் செஞ்சாங்க. வியானா நிறைய இடங்கள்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணி நான் அப்படி இல்லைப்பா, எனக்கு வெளியில் ஒரு இருக்காங்க பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்களும் அப்படி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். எனிவே இந்த கேஸில் எஃப்ஜே நான் தோத்துட்டேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். நீங்கள் ஃபுல்ஃபில் அது ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த ஆதிரை எஃப்ஜேக்கான காதல், இந்த கோர்ட்டு டாஸ்கில் அவங்களுக்கான நீதி, இதை பற்றி என்னெல்லாம் தோணுதோ ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்கள்.